பிரைஸ் த லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணார பேசுகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். பிரைஸ் த லார்ட். இங்க பாருங்க, ஏசப்பா இந்த வசனத்துல எவ்வளவு மனம் வருந்தி எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட பேசியிருப்பாரு என்கிறத பாருங்க. ஏசப்பா இப்ப என்ன தெரியுமா நினைத்து கொண்டிருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் ஏசப்பாவோட சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது அந்த இளம் வயதுல கொண்ட ஏசப்பா மேல ஒரு நாள் ஒரு பக்தி கொண்டு வரல. அந்த பக்தியையும் இங்க பாருங்க, நம்ம ஏசப்பா மேல ஒரு நாள் நம்ம வாழ்க்கைப்படுகிறதற்கு முன்பதாக ஏசப்பாவுக்கு மேல ஒரு நேசத்தை வைத்தோம்ல, அந்த நேசத்தை ஏசப்பா இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறேன் என்கிறத ஏசப்பா சொல்றாங்க. இங்க பாருங்க, அந்த பக்தி எல்லாம் எங்க போச்சு என்கிறத நீங்க கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஒரு நாள் அந்த மலை பிரதேசத்துல ஒரு நாள் எங்கேயோ இருந்து நம்ம ஒரு ஏசப்பா தான் நமக்கு எல்லாமே என்று ஏசப்பா மேல எவ்வளவு அன்பு வைத்து எவ்வளவு அந்த பக்தியை வைத்து ஏசப்பா இடத்துல சென்றிருப்போம், ஏசப்பா இடத்துல இருந்திருப்போம். அந்த நினைவு ஏசப்பா இன்றைக்கு நினைக்கிறேன் என்று ஏசப்பா நினைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் அதை நினைத்து பாருங்க. அந்த அன்பெல்லாம் எங்க போச்சு என்கிறத கொஞ்சம் நீங்க நினைத்து பாருங்க. இந்த வசனமும் அதான் சொல்லுது. இங்க பாருங்க, என்னை விட்டு தூரப்பட்டு ஏசப்பா சொல்றாரு, நீங்க என்னை விட்டு தூரமாக போய் இந்த மாயையான மொபைலையும் இங்க பாருங்க உலக பிரகாரமான அந்த மீடியாக்களையும் வீடியோக்களையும் மூவிகளையும் பார்த்து கொண்டு என்னை விட்டு நீங்க தூர போயிட்டீங்க என்று ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க. தூர போய் வீணார பேசி கொண்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, என்னை பற்றி நீங்க பேசின அந்த காலம் போய் இப்ப இந்த உலக பிரகாரமான இந்த வீணானதை நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க என்கிறத ஏசப்பா இங்க பாருங்க இன்றைக்கு மனம் வருந்தி, அவ்வளவு மனம் வருந்தி ஏசப்பா இன்றைக்கு பேசுறாங்க. கொஞ்சம் நீங்க நினைத்து பாருங்க, அந்த அன்பு எங்க போச்சு என்கிறத அந்த ஏசப்பா எவ்வளவு மன கஷ்டப்பட்டு ஏசப்பா எவ்வளவு அந்த நினைத்து பாருங்க. அவரோட ஏசப்பாவோட கஷ்டத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. இங்க பாருங்க, நீங்களே இங்க பாருங்க, உங்க மேல் அவ்வளவு அன்பு வைத்து நீங்க அவங்க மேல் அவ்வளவு அன்பு வைத்து திடீர் என்று உங்களை விட்டு அவங்க வேண்டாம் ஒதுக்கி வெறுத்து தள்ளுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மனதோட தான் ஏசப்பா இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த வசனத்தை இந்த மனதோட தான் ஏசப்பா இன்றைக்கு வெளிப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, அதை கொஞ்சம் சிந்தித்து ஏசப்பா இடத்துல அந்த பழைய அன்பை நீங்க திரும்ப காட்டுகிற பொழுது ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கங்கிறத கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்த்து இங்க பாருங்க, இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி ஏசப்பாவிடத்துல அந்த பழைய அந்த வாழ்க்கை படுகிறதற்கு முன்பதாக உள்ள அந்த நேசத்தையும் அந்த பக்தியையும் ஏசப்பா இடத்துல காட்டுவோம். பிரைஸ் தி லார்ட்.